சாலை அமைப்பதில் முறைகேடு நடந்தால் அதில் எந்த சமரச பேச்சுக்கும் இடமில்லை என கூறியுள்ள அமைச்சர் ஏவா வேலு, அரசு கட்டுமான பணிகளில் குறைபாடு இருந்தால் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நான் தமிழ்நாடு பூரா சுற்றி கொண்டிருக்கிறேன். தரமான சாலை தான் போடப்பட்டிருக்கிறது. அங்கு இங்கே எங்கேயாவது புகார் வருமையானால் அதை நான் விடுறதில்லை. அந்த புகாரை எடுத்துக்கொண்டு உடனே அந்த சம்மந்தப்பட்ட அந்த பகுதியினுடைய கண்காணிப்பாளரை அழைத்து இப்படி சாலை போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதை உடனே அந்த ஒப்பந்த காலத்துக்குள் அப்படி இருந்தால் நம்ம போடுறதுக்கு கண்டிஷன் இருக்குது எப்பயுமே. இதனில் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் சுற்றுப்பயணம் போகிற பொழுது அவர் நேரடியாக சாலைகள் முறையாக போடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து போகிறோம். அதில் காம்ப்ரமைஸ் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்முடைய சகோதரர் அப்படி ஏதாவது எங்கேயாவது அப்படி இருந்து எனக்கு இடத்துல நீங்கள் ஆதாரபூர்வமாக கொடுத்தோம்னு சொன்னாக்கா, இந்த ஒப்பந்த காலத்துக்குள் இருந்தோம் என்று சொன்னால் அதை முறையாக மீண்டும் நாங்கள் ரினியூல் பண்ணி போட சொல்லுவோம். ஒப்பந்த காலம் முடிஞ்சிருந்தால் அவர் ஏற்கனவே டெபாசிட் பணம் கட்டிருப்பார். அதை பெனால்ட்டியாக நாங்கள் பண்ணி அவர் பெனால்ட்டி போட்டுருவோம். அதை போடாத இருக்க மாட்டோம், நாங்கள் பண்ணிவிடுவோம். இதில் காம்ப்ரமைஸ் என்ற பேச்சுக்கே இடமில்லை நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரை.